السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. والذين آمنوا ولم يهاجروا ما لكم من ولايتهم من شيء حتى يهاجروا. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تدعوا على المنكر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. சபைக்கு மிக மரியாதைக்குரிய வட்டார ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய பொறுப்பாளர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த இதற்கு சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு இடம் தந்து சில அருமையான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய சபைக்குரிய நிர்வாக பொறுப்புகளே, இருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரன்புடைய பத்தாபத்தையும் நம் அனைவர் மீதும் ஏற்றுக்கொள்ளவர்களாக. ஆமீன் சொன்னால் அவருடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாஅத்துக்கும் தகுதி வாய்ந்தவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. இந்த சிறப்பு வாய்ந்த அமர்வில் ஆக்கப்படுகின்ற சொற்பொழிவுகளை வாழ்விலே சிறக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அருமையான சகோதரர்களே, இந்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி ஹிஜ்ரத்தை பற்றிய தகவல்களை சொல்வதற்காக கூட்டப்பட்டுள்ளது. நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துவிடுகிறேன். ஹிஜ்ரத் என்று சொன்னால் வெறுத்தல், ஒதுக்குதல் என்று பொருள். ஒன்றை வேண்டாம் என்று முதலை தருவதற்கு பேர்தான் ஹிஜ்ரத். அந்த பெயரைத்தான் நம்முடைய இஸ்லாமிய காலங்கள் இருக்கிறது. ஹிஜ்ரி ஆண்டு நாம் நம்முடைய காலங்களுக்கு பெயர் சொல்கிறோம். பொதுவாக ஹிஜ்ரி என்பதெல்லாம் நமக்கு எப்போது ஞாபகத்துக்கு வரும் என்றால், வீட்டில் ஏதாவது விசேஷம் கல்யாணம் பண்ணி அடிக்கும் போதுதான் கல்யாணத்துக்கு போன் பண்ணி என்ன மாசம் என்ன பெற, 3 மாசம் கழிச்சு என்ன பெற இந்த தேதிக்கு வரும் எல்லாம் கேட்போம். அதற்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பெற முதல் பிறகுமா 2ஆம் நாள் பிறகுமா வாங்க பார்த்தா அந்த அளவோடு இந்த காலங்கள் நம்முடைய வாழ்வில் தொடர்புடையதே இருக்கின்றது. ஆனால் இந்த காலங்கள் அடிப்படையில் தான் இஸ்லாமினுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது. பிறையை பார்த்துதான் நோன்பு வைக்க வேண்டும், பிறையை பார்த்துதான் நோன்பை விட வேண்டும். பிறை கணக்கின் அடிப்படையில் தான் ஒரு ஆண்டு சுழற்சி முடிவடைவதை வைத்து சக்காத்து கொடுக்க வேண்டும். கணவர் இறந்து போனால் ஒரு பெண்ணை 4 மாத காலம் 10 நாட்கள் இந்தா இருப்பது இந்த பிறை கணக்கின்படிதான், ஆங்கில கணக்கின்படி அல்ல. ஒரு பெண்ணுக்கு வயதில் இருக்கிற மாதவிலக்கு சுழற்சி முறை என்பது இயற்கையிலேயே அல்லாஹ் பிறை அடிப்படையில் தான் இந்த சுழற்சி முறையை வைத்திருக்கிறார் என்று விஞ்ஞானம் ஒத்துக் கொள்கிறது.
இந்த நிலை காலங்கள்லாம் குழப்பமில்லாத காலங்கள். ஆனால் அதையும் கூட குழப்ப முடியும் என்று நாம நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 30 காலமாக சூரிய காலங்கள் மனிதன் என்று வருகிறது, சந்திர காலங்கள் இயல்பானது. விநாயகருடைய பெருமைகளை நாம சொல்லிக் கொண்டே போக முடியும். நம்முடைய அன்றாட வாழ்வோடு தொடர்புடைய இந்த காலங்களுக்கே எதிரி காலங்கள் என்று பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய மரபை, இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்ற அந்த நிகழ்வு ஏன் இவ்வளவு பெரிய முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது? அந்த நிகழ்வுக்கு அப்படி என்ற ஒரு பெரிய மாண்பு மரியாதையும் இருக்கிறது. இஸ்லாமிய மரபியை, இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் ஏன் இவ்வளவு பெரிய முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வ யுஹாஜிரு மாலக்கும் மின் வலாயத்தின் மின் ஷைஇன் ஹத்தா யுஹாஜிரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் இறைநம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு ஹிஜ்ரத்துக்கு வராமல், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வராமல் மக்காவிலேயே ஒருவர் இருந்துவிட்டால் அவரோடு முஸ்லிம்களாகிய உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, அவர் ஹிஜ்ரத் செய்யும் வரைக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹோடு அவர் தொடர்பு கொள்ளக்கூடாது, ரசூலுல்லாஹும் அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதற்கு இஸ்லாமிய மரபில் ஏன் முக்கியத்துவம் இருக்கிறார்? ஹிஜ்ரத்துக்கு முன்னர் வரை இஸ்லாம் ஒரு தியரி, தத்துவம், ஒரு கோட்பாடு போலாம். ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் ஒரு பிராக்டிகல் ரிலிஜியனாக நடைமுறையில் செய்து காட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக மாறுகிறது. இதுதான் பிரச்சாரம் பண்ணா வசதி கொடுக்கணும், இதெல்லாம் தத்துவமா இருக்கிறதா? இதற்கு முன்னால் அதை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசு வேண்டும் அல்லவா? அதை செயல்படுத்துவதற்கு ஒரு களம், ஒரு இடம் வேண்டும் அல்லவா? ஒரு தலைவர் வேண்டும் அல்லவா? அது எவ்வளவு சாத்தியமாயிற்று என்றால் இதற்கு பிறகுதான் இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளே கிடைத்தன. எனவே வரலாற்றாசிரியர்கள் கிட்டத்தட்ட வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள், ஹிஜ்ரத் என்கிற ஒரு சம்பவம் மாத்திரம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காவிட்டால் இஸ்லாம் ஒரு தத்துவமாக மட்டுமே இருந்திருக்கும். அது தத்துவம், தத்துவம் யார் அதை செயல்படுத்த மாட்டாங்க. எப்பொழுது மார்க்கமாக மாறுகிறது என்றால் மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசை அமைத்த பிறகுதான் அது மார்க்கமாக, அதுவரைக்கும் ஒரு தத்துவமா ஏற்று இருப்போம்தான். எனவே ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ஹிஜ்ரத்தை செய்தார்கள் என்பது நிறைய படிப்பினைகளும், நிறைய பாடங்களும், நிறைய செய்திகளும் அதில் இருக்கின்றன. முதலாவது, இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ் தான் அவர்களுக்கு சொன்னார். சொல்லும் போது நீங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகணும்னு அல்லாஹ் சொன்னார். ஹிஜ்ரத்துக்கு போக ரெடியா இருக்குன்னு சொன்னான். எங்க போறது என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது அப்போதும் அல்லாஹ் மதீனாவுக்கு போகணும்னு சொல்லல. கனவிலே, உன்னுடைய கனவிலே வேலைத்த மரங்களை அடர்ந்த ஒரு தோட்டத்தை காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு கனவிலே வேலைத்த மரங்கள் அடர்ந்த தோட்டத்தை காட்டியிருக்கிறார். நான் அதை யமாமா என்ற ஊராக யமாமாவுக்கு தான் அல்லாஹ் சொன்னான். நானா நினைச்சுக்கிட்டேன். அப்பதான் அல்லாஹ் தெளிவாக சொன்னான்,
செய்தால் ஒரு எதிரி என்ற பதிலாவது தான் இதற்கு நீங்க சமாபாக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இதிலேயே ஒரு இண்டிகேஷன், ஒரு வழிகாட்டுதல் அல்லாஹ் சொல்றான். என்னன்னா ஹிஜ்ரத்தை நீங்க ரகசியமாக தான் செய்யணும், யாருக்கும் தெரியாம தான் செய்யணும் என்று இதன் மூலம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. பொதுவாக அல்லாஹ் என்ன செய்வான்னா வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்வதற்கு முன்னால் மூடி மறைத்து சில விஷயங்களை சொல்வான். அப்பதான் நம்ம சிந்திப்போம் என்பதற்காக. நமக்கு எல்லாம் தெரியும், மது தடை செய்யப்பட்டது 3 அடுக்குகளாக என்று இமாம்கள் அதை பயனாக சொல்லியிருப்பாங்க. அதை சொல்ல போவதில்லை. 3 அடுக்குகளாக அல்லாஹ் தடை செய்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். உமர் சொல்றார்கள் 4 அடுக்குகளாக அல்லாஹ் மதுவை தடை செய்தாங்க. மது குடிக்க கூடாது என்று அல்லாஹ் முதலாக மதுவின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வசனத்தை இறக்கினார். அது என்ன வசனம் தெரியுமா? சூரத்துல் நஹல் என்ற 16வது சூறாவுடைய வசனம். அவன் தவறாத்தின் நஜீர் வல் அனாம் தத்தஹிதுல் முஸக்கரம் வ ரிஸ்கன் ஹஸனா. பேரிச்சம்பழம், திராட்சைப்பழம், இந்த 2 பழங்களில் இருந்தும் நீங்கள் அதை உட்கொள்ளுகின்ற மனமாக உட்கொள்ளுகின்ற உணவாகவோ அதை ஆக்குகிறீர்கள், அதிலிருந்து மதுவை மறுத்துள்ளீர்கள். அடுத்து நான் சொல்றேன். நம்ம என்ன தோணுதுன்னா அது ஒரு மெசேஜ், ஒரு செய்தி. திராட்சை பழத்துல மதுவை எடுக்கிறீங்க, பழமாவும் சாப்பிடுறீங்க, அதுதான் ஒரு மதம் சொல்றான். இது தவறா? நமக்கு தெரிஞ்சது நாம தான் திராட்சை சாப்பிடுறோம், நாம தான் நன்மை இல்லை மனித இனத்தில் அதுல திராட்சை மது உட்படுத்தி குடிக்கலாம். ஒரு குரான்ல இதை சொல்லணும் என்ன தெரிஞ்சிருக்கு? நம்மை பொறுத்தவரைக்கும் சொல்கிறார்கள். அவர்கள் இந்த வசனத்துக்கு எப்படி விளக்கம் வைத்தார்கள், எப்படி வசனத்தை புரிந்து கொண்டார்கள்? திராட்சை பழத்தையும் பேரிச்சம் பழத்தையும் அதையே பழமாவும் சாப்பிடுகிறது, அதுவே சாராயம் குடிச்சிருந்தா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அந்த இது புரியுதா? வேதம் புரியுதா? என்னப்பா அதுவே சாப்பாடு, அதுவே போராடுமா? நான் எதுக்கு படிச்சேன், எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்றது அல்லாஹ் சொல்ல வரலாம். அது மூலமாக அல்லாஹ் உணர்த்துவது என்னவென்றால், உணவுக்காக கொடுக்கப்பட்டதை உணவுக்காக மட்டும் பயன்படுத்து, தப்பான வழிக்கு பயன்படுத்தாத அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் இருக்கிறது, ஒரு வழிகாட்டுதல். இண்டிகேஷன் தான் போயிட்டே இருப்போம், லெஃப்ட்ல திரும்ப போனோம்னா அது ஒரு இண்டிகேஷன் போடுவாங்க. அந்த மாதிரி இண்டிகேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழமா சாப்பிடலாம். எதுக்கு அளவு நீ சாராயத்தை அலாமான செய்யறதுக்கு நீ செய்யல? அல்லாஹ் அப்பவே சுட்டி காட்டியிருந்தான் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிக்கக்கூடியவர்கள் அகக்கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு வாசித்தால் இந்த விளக்கமெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் ரசூலுக்கு முதலே காட்டுகிறான். வேறுத்தவர்கள் அந்த தோட்டத்தை ரசூல் எப்படி புரிந்து கொண்டார்கள்? அது இமாமாவாக இருக்கும் என்று புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான் அது மதீனாவில். அப்படியானால் போகக்கூடிய ஊரை நீங்க யாருக்கும் தெரியாதபடி மறைக்கணும் அப்படிங்கிறது அது இண்டிகேஷன். இதுதான் அல்லாஹ்வுடைய இண்டிகேஷன். இப்போ இதற்கு போகணும் ரசூலா முடிவெடுத்தாங்க. நான் ரொம்ப எது தேவையான பகுதியோ அதை மட்டும் அப்படியே சொல்லி ஜம்ப் பண்ணி போறேன். ஏன்னா அதை விட்டு போனது சொல்லியிருப்பாங்க. எதுல வலிமை இருக்கிறதோ அந்த பகுதியை மட்டும் அப்படி சொல்லி ஜம்ப் பண்ணி போறேன். முதலாவது இதற்கு போர்கள் என்று முடிவெடுத்தவுடன் தனக்கு ஒரு தோழர் வேண்டும் என்று நினைத்தார். தனியா போகக்கூடாது. தனியா ஏன் தனியா போகிறது? அது ஆபத்தான பயணம். என்ன ஆபத்தான பயணம்? ரசூலுல்லாஹ்வை உயிரோடு பிணமாகவோ கொண்டு வந்து கொடுத்தா அரபு நாட்டில் 100 சிறுவன் கொண்டாடிகள் பரிசு இல்லையா? அவர் ஆபத்தான பயணம்.
ஏன் உமரை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர் நாடு ஒரு வீரர் போயிட்டா சட்டான சட்டம்னா அவனை வளர்த்துக்குவான். யாராவது ஏற்கனவே பேசணும் அவனை வாழ அந்த உபத்தை அவன் போய் ஏன் அழைத்துக் கொண்டு போகவில்லை? ஒரு வீரர் நினைக்கிறார் வாகனம் வேண்டாம், எதிரியை எப்போதும் சுட்டு கலைக்கலாம், கைது செய்யலாம், தூக்கு மேடையில் இருக்கலாம். அப்படி என்றால் ஒரு வீரரை அல்லவா அவரை உடனே செலுத்த வேண்டும். சரி, உடனே விட்டு அதற்கு ஈக்குவலானவராய் ரத்த பந்தம் அன்சாரில்லாம் அசதுல்லா அல்லாஹ்வின் சிங்கம், அசதுல்லாஹில் வாரி வெற்றி பெறுகிற அல்லாஹ்வின் சிங்கம். ஒரு நாள் அந்த சிங்கம் அல்லாஹ்வின் போற்றதை அந்த சிங்கத்தை தன்னோடு அழைத்து சென்றிருக்கிறாமே, அவளை பிடிக்க போல அதையும் விட்டுல ஒரு சின்ன வயசுக்குள்ள அப்படி மாற்றி மாற்றி அடிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஆழத்தால் விரட்டைவார் வீச்சாளர் யார் அதிகரிக்கிறார். அவங்கள ஒரு போர்வை போட்டு நீங்க படுத்துக்கிட்டு கூட எல்லாம் வந்து அதுக்கு சொல்றாங்க. வீரர்களில் ஒருவரை படுத்துவிட்டு போர்வையை போட்டு இன்னொரு மாநில உமாரி ஏற்கனவே வரையாமல் அனுப்பி வைக்கிறது. அம்சாவளியாமல் நீங்கள் தான் போன நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓங்கிய பாடத்து பேசும் பழக்கம் இல்லாத அவர்கள் சித்திகள் அவர்களை ஏன் தன்னோடு அழைத்து சென்றார்கள்? அதுதான் பெரிய கொஸ்டினே. அதுதான் எது அந்த வருஷத்துக்கு வேகமா ஓடி சத்தமா பேசி பார்க்கல. யாரையும் ஒரு சொல்லுங்க போச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு சாஃப்டான ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட 3 வயது 2 வயது இளையவர்கள். அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி வயசு 53 ஏன் ஒரு 38 வயசுல யாரும் கிடைக்கலையா? ஏன் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள்? ஒரு இந்த பயணத்தை நபிகள் சொல்றார்கள் ரகசியமாக வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு 4-5 பேருக்கு தான் தெரியும் ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போறாங்க எவ்வளவு இருக்க தெரியும் மக்களே? 4 பேர் அவர்கள் வாழ் சித்திகள் எல்லாம். இன்னொருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஒரு சித்திகள் வந்து சேர்ந்து போறாங்க. 2 பேரும் பாலைவனத்தினுடைய வழிகளை நன்கு அறிந்த அப்பெல்லாம் கூகுள் மேப் கிடையாதுல்ல, அதில் நமக்கு யாராவது ஒரு வழிகாட்ட வேண்டும். பாலைவனத்தின் வழிகளை நன்கறிந்த ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டால் நன்றாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வழிகாட்டி முஸ்லிம் அல்ல. வழிகாட்டியாரு அவர் பேர் அப்துல்லாஹ் உபைதான். அந்த காலத்துல அப்துல்லாஹ் எல்லாரும் வைப்பாங்க. அப்துல்லாஹ்வுடைய பேர் யாரும் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா பாலைவனத்தின் வழிகளை நன்கு அறிந்தவர். எந்த ஊர்ல சாணம் போக முடியும் என்பதை தெரிந்தவர். இப்போ ஒரு சித்திகளை தான் தெரியும். அப்துல்லாஹ் உபைதத்துக்கு தெரியும் பயணம் போறது. 3வது ஆள் தெரிந்தது யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ஏன் சொன்னாங்க? அவங்க ரசூலுல்லாஹ்வை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருந்த அமானித பொருட்களை அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. நீங்க நபி கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ்வை நபி என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நம்பி அவங்களுக்கு பொருட்களை ஒப்படைச்சிருக்காங்க. ஏன் அவன் கூட்டாளி ஒரே 25 கொடுக்க வேண்டியதுன்னா ஏமாத்திட்டான். ரசூலுல்லாஹ் தான் பொருட்களை கொடுத்துருக்காங்க, பொருட்களை கொடுத்துருக்காங்க. இந்த பொருட்களை எல்லாம் உரியவர்களை ஒப்படைப்பதற்கு தன்னுடைய முன்னவற்றை நம்பி அனைவரும் ரசூலுல்லாஹ்வுக்கு வருவே அண்ணன் நம்பி இப்பெல்லாம் அண்ணன் நம்பி ரசூலுல்லாஹ் பாப்பாவும் அனைவரும் பாப்பாவும் கூட பிறந்தாங்க. அவர் ஒருத்தர் நம்பிக்கை பொறுப்பாக கொடுத்து பச்சை போர்வை உணர்ந்து நேரத்தில் படுத்து போயிட்டாங்க. இருந்த 3வது நபர் யாரு? 4வது நபர்
சித்திக் ரலியல்லாஹு மகன் அவருக்கு தெரியும். அவருக்கு ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொல்றாங்க. அது ஒரு சஸ்பென்ஸா இருக்கு. ரசூலுல்லாஹ் சஸ்பென்ஸா இருக்க மாதிரி அவருக்கு தெரியும். அஞ்சாவது நபர் அவருக்கு சித்திக் ரலியல்லாஹுடைய மகன் அஸ்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தெரியும். ஆயிஷா நாயகி வீட்டுல இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சு தெரியும் கேட்கல. அவங்களுக்கு போய் சொல்லல பையனுக்கு போறோம். ரசூலுல்லாஹ் பட்ட முதல் பொழுது கூட சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். சொன்னார்கள் இரவு நாம் இடத்துக்கு போகணும். உங்களுக்கு சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க. நான் தான் கூட வரேன். ஆமான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே உங்களுக்கு சித்திக் ரலியல்லாஹுவுக்கு மகிழ்ச்சியில ஆழ்ந்த கனிவு, மகிழ்ச்சி சந்தோஷத்துல அழுதாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிஜ்ரத்துல கூட பயணம் பண்றதுக்கு நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பயணத்துல கூட்டிட்டு போறதுக்கு பயணத்துல யாரை கூட்டு வேண்டாம் கூட்டு போவோம். ரொம்ப நெருக்கமான உலகத்தை பயணம் போவோம். ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க மகிழ்ச்சி. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அக்காட்ட கேட்டாங்க. அஸ்மா நாயகிட்ட அப்பா அழுவாங்க. அது சந்தோஷம் அழுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சின்ன பிள்ளைங்க போவோம் சொல்றாங்க, சந்தோஷமா இருந்தாலும் ஒரு ஆளுக்கு அழுகை வரும்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அளவுகளுக்கு ஆனந்தத்தில் ஒரு மனிதன் இருந்தாலும் அவனுக்கு கண்ணீர் வரும்னு எனக்கு அன்னைக்கு தெரியும். அப்பா அழும்போது எனக்கு தெரியும். சந்தோஷத்துக்கு அழுகிறார். எப்போ போறோம்? நைட்ல போறோம். வாகனத்தை வேறாக போயிடும். வாகன ரெடியா இருக்கிறாருடைய நீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போகணும் தயாரா இருக்கிறதுன்னு சொல்லி 4 மாசம் ஆச்சு. சொன்னதை எடுத்து நான் 2 மண்டலத்தை காசோடு வாங்கி அதிலே ஒரு நாள் கூட சவாரி செய்யாமல் அதுக்கு நோய்கள் வந்து நாம பாதுகாத்து பத்திரமா வளர்த்துட்டு இருக்கேன். சரின்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மண்டலத்துக்குள்ள நிறைய வகையை கொடுத்தாங்க. யார்ல அவங்க சித்திக் ரலியல்லாஹு வேண்டாம் ஏன் சவால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் முழுவதுமாக எனக்கே வேண்டும். அதனால நான் சவாரி பண்ற ஒன்று கூட நான் கொடுத்துருவேன். மறுக்க வாங்கிட்டாங்க. பகல்ல எல்லாம் இரவு நேரத்தில் ஹஸரத் அவர்கள் சொன்னதை போல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில இருந்து வெளியே வரும்போது அலியை நாம் கூப்பிட்டு தன்னுடைய பெண்களை படுக்க வச்சு யமன் நாட்டினுடைய பச்சை பொருளை போத்தி தூங்க போட்டு எல்லாரையும் தாண்டி தான் வந்தாங்க. யாருக்குமே தெரியல ரசூலுல்லாஹ்வை தாண்டி போறது. வேற எங்க போறாங்க? அலியை உங்களுக்கு சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. இப்பதான் ஒரு டிஸ்டன்ஸ் மதீனா, மக்காவுல இருந்து மதீனா எந்த திசையில் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு திசையில இருக்கு. மக்காவுல இருந்து மதீனா எங்க இருக்கு? வடக்கு திசையில இருக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க 3 இரவுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் கோயிலே தங்கி இருந்தார்கள். தௌர் என்னும் கோயிலே ராகானி பணியிலே காலாமல் பலை சூழ்ந்து தாக்கிய போது தன் மீது கருணாவும் தீண்டிய போது பாட்டாங்க. தெரியாமலே போல வச்சிருக்கீங்க வீட்டுல பாட்டு. அந்த தௌர் கூட எங்க இருக்கு கேட்டீங்கன்னா இந்த பக்கமா தெற்கு பக்கமா. மதீனா எங்க இருக்கு? மக்காவுக்கு வடக்கு பக்கமா. இங்கே போக வேண்டிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே என்ன வேலை அவருக்கு? இந்த பக்கத்துல என்ன வேலை? சரி, இந்த 2 ஒட்டகத்துல ஏறி போனாங்கல்ல அந்த ஒட்டகத்தை எப்படி அந்த தௌர் கோயிலை கட்டி போறாங்க? உடனே போனாங்க. எதிரிகள் தேடி வந்துட்டா குளிச்சு பார்த்தா நாம் இருக்கிறது தெரிஞ்சு அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு சித்திக் ரலியல்லாஹு கவர் பண்ணாங்க. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோட இருக்கான்.
சொல்றாங்கன்னா அவங்களா இருக்குல்ல பலதரப்பட்ட வீட்டுல அந்த உடலை எடுத்து அதாவது உடலை எப்படி வளர்க்க முடிச்சுருவாங்க. அதான் வசூல் மனுஷனுடைய ஸ்ட்ராட்டஜி உத்திகள். எதிரிகளின் கண்களை இருந்து தன்னை மறைத்துக் கொள்ள அவர்கள் சில உத்திகளை கொடுத்துக் கொண்டார். காலையில எதிர்த்து எதிரி பார்ப்பான். எங்க பார்ப்பான்? நம்ம வீட்டுக்கு வந்து பார்ப்பான். அங்க பச்சை பொருளை போட்டு நம்ம கடற்கரை நினைச்சிட்டு இருப்பான். அறிவு இல்லாம வெளியே வருவாங்க. ஏமாந்து போனால் முதலாவது வழக்கமாக தேவைப்படுகின்ற முயற்சியில் வழக்கமா மக்கள் வந்து தேடுவதற்கு என்ன சின்ன பிள்ளை கூட தெரியும். மக்கள் வந்து தேடுவாங்க. இந்த காலத்துல எப்படி தேடுவோம்? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், செல்போன் டவர் எங்க இருக்குது அப்படி கண்டுபிடிப்பான். செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணா புத்திசாலி டவர் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிப்பாங்க? கால் கடன்கள் இருக்குவாங்க. மக்கள் பேசாங்க. அவருக்கு படிப்பது உள்ளது அனுபவ அறிவு உள்ளது. ஒரு கால் கடத்தை வைத்து இந்த கால் கடத்துக்கு சொந்தக்கார மனிதன் எத்தனை வயதுக்காரன் என்று சொல்லிவிடுவார். எத்தனை வயசு அவருக்கு தெரியுமா? அவன் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணியிருக்கான் என்று சொல்லிவிடுவார். ஏன்னா பாலைவனத்துல காத்தடிக்கும். அந்த மணல் வந்து அந்த மனிதனுடைய கால் கடத்துல மணல் வந்து விழும். அவ இந்த அளவுக்கு அது மறைஞ்சிருக்கு. அப்ப இத்தனை மணி நேரத்துக்காக அவன் கிராஸ் ஆயிருக்கு சொல்லி இத்தனை வயதுக்காரர் இத்தனை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த திசையை நோக்கி போயிருந்தார். அப்போ ரெண்டு கால்கடம், ஒரு கால்கடத்துக்கு வயது 53, இன்னொரு கால்கடத்துக்கு வயது 51. ரெண்டு ராத்திரி 12 மணிக்கு எஸ்கேப் ஆயிருக்கு. ஒன்று ரெண்டு கூடி 22 நடந்ததுல அதான் நடந்திருக்கும். இதுல சொல்ல முடியாதா? இதுதான் கணக்கு போடுவோம். அந்த ஊர்ல இருந்தல அதனால என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாருக்கும் எதிரிகளை திசை திருப்புவதற்காக இந்த பக்கமா போகாம ராத்திரி இந்த பக்கமா போயிட்டாங்க. இந்த பக்கமா போயிட்டாங்க. இந்த பக்கமா போனா என்ன பண்ணுவான்? சரி, இந்த பக்கம் ஒரு 4 மணி நேரம் பயணம் பண்ண ஒரு டீம் அனுப்புவான். இந்த பக்கம் ஒரு டீம் அனுப்புவான். இந்த பக்கம் ஒரு 4 பக்கம் ஆளுநர் அனுப்புவான். இல்லையா? அதுவும் செய்வான். அதனால வசூலா என்ன பண்ணாங்க? நடந்தே போனாங்க. அந்த ஒட்டகம் எங்க இருந்துச்சு அவங்க அப்பா இந்த ஒட்டகம் எங்க இதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்பா சொல்லிருக்கேன். 4வது ஆளை ஏன் சொன்னாங்க? இப்போ இந்த பக்கமா போனாங்க. எதிரிகள் தேடிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு ஒதுக்கும் இடத்தை அவர்களே முடிவு செய்து கொண்டாங்க. இந்த இடத்துல நாம ஒதுங்கணும். அதுதான் கவுர் முறை. அந்த தங்கடம் என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு. தொடர்ச்சியே வந்தாலே உள்ள ஓடி வழியில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு. அவர்கள் சிந்திக்கிறவருடைய மகன் ஒருத்தருக்காங்க. அவருக்கு சொல்ல சொல்லுகிறாங்க. அவருக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சு ஆட்டு மந்தைகள் இருப்பதா அந்த ஆட்டு மந்தைகளை இந்த 2 காலகட்டத்துக்கு மேல அப்ப எது அழிஞ்சு போகுது? இந்த பக்கம் யாரும் 53 வயசுல யாரும் போகவும் இல்லை, கால் படம் இல்லை. இந்த பக்கம் போயிருக்காங்க, கால் படம் இல்லை. ஏன்? ஆளுல எதிரிக்கு கூட கூட மாட்டாண்டா நம்ம வந்து எதிரிய பைத்தியம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எதிரிய வந்து திறந்துல அதுதான் முதல் வெற்றி. அதுதான் என்ன செய்வது? அவர் தன்னை பெரிய அறிவாளி சொல்லுவான். அந்த அவருடைய அறிவுரை மக்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுதான்
ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றார். ஆண்களை மேலே விட்டார். அவர்களுக்கு அவர்கள் சித்திகளுடைய மகன் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. என்னன்னு சொன்னா, நீங்கள் ஆண்களை பேசுகிறபடி வந்து மக்காவுல உள்ளவங்கலாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு நீங்க சொல்லணும். தப்பிட்டாங்களா அந்த 2 பேரும் அப்படின்னு பேசிக்கிறாங்களா, எங்க போயிட போறாங்க, வழக்கு பிடிக்காம இருக்க போறோம் அப்படின்னு பேசுறாங்க. அவன் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்தில் நம்ம செயல்படுத்த முடியும். அதுக்கு இந்த மாதிரி திட்டம் பண்ண முடியும். அதனால இந்த பேசிக் கொள்ளலாம் தகவலை எனக்கு வந்து நீங்க சொல்ல வேண்டும். இதுதான் அவருக்கு நினைவுபடுத்தணும். அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க. அஸ்மா நாயகி வந்து சாப்பாடு கிளீன் பண்ணாங்க. அஸ்மா நாயகி அவங்க மனுஷன் அக்கா உங்களுக்கு சித்தியுடைய அவருடைய மகன் கூட்டமாக விடாது. அஸ்மாவுக்கு ஒரு அழகான பேர் இருக்கிறது. பயானில் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. தாத்து மீகாத்தி 2 கச்சை உடையார். இந்த அந்த 2 இருந்தாங்க எப்போதுமே. ரசூலுல்லாஹ்வுக்கு வெளியூர் போறாங்க. உணவு கட்டி கொடுக்கும்போது வெளியே போய் கையில் வாங்கிட்டு வந்தா மக்கள் பேசிக்கொள்ளலாம். என்ன சாதாரணமா என்ன யாரும் வாங்கிப்பாங்க, சாதாரண கிராமம் தானே, சின்ன ஊர் தானே, மக்கள் ரொம்ப கம்மி தானே. ஏன்னா ஒரு நீங்க கைத்தறியில போயிட்டு 2 கிலோ மட்டன் ரூபாய் சிறிய கேட்கறது இல்லை. சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக அந்த மாதிரி போயிட்டு கைது கொடுப்பான். கடையில போய் கேட்டா என்ன யாரும் வெளியே விடுவாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அப்போ அபூபக்கர் மகள் வந்து கை வாங்கிட்டு போறான். யார் வெளியே போவான்? இந்த செய்தி கூட வெளியே தெரியக்கூடாதுக்காக உணவு கட்டி கொடுக்கும் போது தன்னுடைய இடுப்பில் கட்டியிருந்த 2 கைகளில் ஒன்றை அறுத்தெடுத்து அதை மாற்றி கொடுத்தார். ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த ஆற்றலை, இந்த திறமையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாத்துன் நிகாத்தை 2 கைகளை கட்டியிருந்தவர்களுக்கு அவர்கள் பக்கத்தில் வச்சாங்க. கிளம்பி போனா 2 ஒட்டகம் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. 2 ஒட்டகம் கூட வாங்கிட்டாங்க. இந்த 2 ஒட்டகம் ஒண்ணு இல்லை, வழிகாட்டுவதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட அம்மாவுக்கு நுழைத்தார்கள். அவர் ஒரு சம்பளம், ஒரு சம்பளத்தை வழியை காட்டிவிட்டாங்க. காசு அவர் சம்பளம் பேசல. ஷார்ட்கட்ல மதினாவுக்கு போகணும். ஷார்ட்கட்ல மதினாவுக்கு அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகணும்னு அவர் சொல்லல. மதீனாவுக்கு போகணும்னு சொல்லல. ஐயா மதீனாவுக்கு போகணும்னு சொல்லல. நபி வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 ஒட்டகத்தை எடுத்து இந்த இடத்துல வந்து 3 நாள் கழிச்சு நீங்க வந்துருங்க. அந்த 3 நாள் ஒட்டகத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு செலவு காசு கொடுத்துருங்க அப்படின்னு காசு கையில கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இவரை யாராவது முடிச்சு மிரட்டி கேட்டாருல, அவங்க இன்னைக்கு பயணம் பண்ணாங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் போறாங்க அப்படின்னு தகவல் சொல்லுவாரா? எப்படி போயிட்டு அந்த இடத்துக்கு வந்து சொல்றாங்க, எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. டெஸ்டினேஷன் சொல்லல, மைனஸ் எங்க போறோம்ன்றது என்ன செய்யல, எவ்வளவு பாயிண்ட் தெரியும், எங்கிருந்து கிளம்புறோம் தெரியும், வரல நம்ம வந்துருக்கேன், எங்க போறாங்க தெரியும், சொல்லலையா? அதான் உண்மை. அப்ப அவற்றை வீரநாயக சொல்லார்கள் 2 ஒட்டகத்தை உடைத்து விட்டு 3 நாள் கழிச்சு வாங்க சொல்லிட்டாங்க. ஏன் 3 நாள் கழிச்சு? இந்த 3 நாள் எங்க இருக்க போறாங்க? அவங்க கோயில உச்சியில இருப்பாங்க. எதுக்கு 3 நாள்? என்னதான் இருந்தாலும் தேடி 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 மாற்றி வாங்க 3 நாள் டைம் ஆகும். ஒரு 3 நாள்ல ஒரு சம்பவம் நடந்துருக்கு. எல்லாரும் கூடாது 3 நாள் கழிச்சு வந்து சட்டம் போடுறதா உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டம் 3 நாள் கழிச்சு அது தெரியுமா? ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். 3 நாள் அப்படியே சூழ்ச்சி இறங்கி போயிடும் எல்லாருக்குமே. புரியுதா? அதனாலதான் 3
பேசாமல் இருந்தால் அவன் எங்க போறான்? சண்டை சண்டை முஸ்லிமான மனிதர்கள் 3 நாள் கழிச்சும் பேசலன்னா அவன் எங்க போறான்? ஏன்? அதான் 3 நாள் கழிச்சு பேசுறது ரோசமான 3 நாளைக்கு இது அல்லாஹ் வச்ச வழி. நான் 3 நாளைக்கு தேடுவார்களோ சோதி விடுவார்கள் தான் கணக்கு சூழ்நிலை கணக்கு. இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு அழகாக திட்டமிட்டு எதிரிகளை கண்ணுல மண்ணை தூக்கிட்டு அவங்க பத்திரமா போய் கௌரவ வகையில உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் வகுத்த இந்த திட்டங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த பிளான்ஸ், இந்த திட்டங்கள் எல்லாமே யாருக்கு தெரியும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி கோயிலுக்கு போய் உட்கார்ந்தா அங்க வந்து சேர்ந்தா பார்த்து எதிரி இவ்வளவு ஏமாற்றம் எதிரி ஏமாறாதீங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சான்? அதான் எதிரியுடைய வலிமை. காலத்தை அடிச்சாச்சு, ஒரு 2 பேருக்கு தான் தெரியும். அஸ்மா நாயை பிடிச்சு அடிச்சானா அவங்களுடைய கம்பெல்லாம் கண்டு போச்சான். காலத்துல ரத்தமா வந்துச்சு. அப்படியே அஸ்மா நாயை சொல்லல. ஆனால் துணை சான்றுகளை வைத்து சப்போர்ட்டிங் எவிடன்ஸ், துணை சான்றுகளை வைத்து கண்டுபிடிச்சா அவன் இங்கதான் போயிருக்க முடியும். அங்கதான் அவனால கன்ஃபார்ம் பண்ண முடியல, உறுதி செய்ய முடியல. அங்க வந்தான். அப்போதான் அபூபக்கர் சித்திகளை நாம சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு திட்டம், இவ்வளவு பிளான், இவ்வளவு கவனம், இவ்வளவு ரகசியமா இருந்தோம், இவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்தோம், எல்லாத்தையும் தாண்டி எதிரி வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, சின்ன விஷயத்துக்கெல்லாம் விரக்திகளை ஆளுங்க அபூபக்கர் சித்திகளாம் போட்டு பாப்புல மன உறுதி உங்களுக்கு உண்டு. அல்லாஹ் என்ன செய்யறது? ஏன் கவலைப்பட்டாங்க? இவ்வளவு திட்டங்களை போட்டதுக்கு அப்புறம் போகாம எதிரி வர்றாங்க, நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரே, அதான் அவங்களுக்கு கவலை. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு திட்டங்களும் தோற்று போய்விட்டதே என்று கவலைப்படுகிறீர்களா? திட்டங்கள் தோற்று போகலாம், அல்லாஹ் தோற்ற மாட்டான். அல்லாஹ் நம்மளோட அல்லாஹ் நம்மளோட இருந்து கொண்டிருக்கான். நாம போட்ட திட்டங்கள் எதிரிகளுக்கு தோற்று போயிருக்கலாம், அவர் தோற்றவர்கள் இருக்கலாம், அனுமானத்துதான் வந்துதான், கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரல, அனுமானத்துதான் வந்துதான். அல்லாஹ் நம்மளுக்கு தான் கவலைப்படுறது. என்ன யார் சொன்னா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதிரி வந்தா நம்பிச்சானா நம்ம இனி சுத்தி சுத்தி பார்த்தா ஒன்றும் ஆள் கிடைக்கல, சரி போவோம் அப்படின்னு சொன்னா எதிரி கிளம்பி போயிட்டான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இரவுகள் நான் அந்த கோயில் மேல போயிருக்கேன். என்னுடைய 35வது வயசுல நான் போயிருக்கேன். அஞ்சாவது வயசுல வந்து கோயிலுக்கு வந்து 3 மணி நேரம் போகணும். கோயிலுக்கு வந்து காலையில 2 மணி நேரம் போகலாம், 3 மணி நேரம் போகணும். 35வது வயசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயசுல அந்த தூரத்துல இருந்துச்சு. ஒன்று ஆள் இருக்க முடியும், 2 பேர் முடியும். ஒன்று ஆள் ஒரு ஆள் படுத்து அவரால் உட்கார்ந்து. அதனாலதான் ரசூலுல்லாஹ் படுத்திருந்தார்கள், அவருக்கு சித்திகளை அம்புப்படுத்தவில்லை. ஏன்னா இடம் இல்லை, அந்த இடம் அவ்வளவுதான் இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க, சின்ன வயசு பிள்ளைங்க வெளியாளுக்கு தான் பார்க்கறது. ரெண்டும் தினமும் இப்போ வந்து இந்த இதெல்லாம் பண்ணலாம், ரோப் பார்க்கலாம், விட பார்க்கலாம், வாய்ப்பு தான் பார்க்கலாம். இன்ஷாஅல்லாஹ் 3 நாட்கள் கழித்து நிர்வாகத்திலே இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்ட இடத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் அப்துல்லாஹ் குறைந்தது 2 முன்னணிகளை கொடுத்து கொண்டிருந்தார். 3 பேர் இருந்து போனாங்க, 2 பேர் தான் இலக்கை போனார். வழிகாட்டி வழிகாட்டியது யார்? அப்துல்லாஹ் உரைத்த இப்போ ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மர் ரலியல்லாஹு அன்ஹுவையோ அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு மாவீரர்களையோ மாவீரர்கள் சட்டத்தை
வீட்டு தலைவராக உடன் அனுப்பி செல்லவில்லை. ஒரு முக்கியமான கேள்வி எதுக்கு ஒரு சாப்பிட்டாங்க அப்படின்னா மதாபாய்வாளர் சொல்றாங்க, நீ அப்படியே கப்பல் ஓட்டிப்பாங்க கவுர் கோயில உங்களுக்கு சித்திகளை வாங்குவதா உபதியை வாங்கியிருக்கிறதா கப்பல் ஓட்டிப்பாங்க. 4 பேர் வந்து நான் தேடி கொண்டு வந்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? உபதி சித்திகள் சொன்னாங்க, அல்லாவுடைய உறுப்பினரே வந்துட்டாங்க. உமா என்ன சொல்லிருப்பாங்க? நானும் பார்த்து சின்ன எல்லாரும் தேடி வருவோம். பிரச்சனை விவசாயி உபதியில்லாம எப்படியும் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவாங்க. பின்னால அதான் உபதியில்லாவுடைய ஸ்டைல். ஹம்சாவுடைய ஸ்டைல் அதான். ரசூலுல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். யாரை கூட்டிட்டு போனா வெளியிலாம் வர முடியும். அதனால ஒரு அப்பாவியான மனுஷன் அதே நேரத்துல அவங்களுக்கு சித்தி பண்ணிருப்பாங்க. ரொம்ப கட்ஸ், ரொம்ப தைரியமான ஆளு. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா என்னதான் அசரமான அந்த கேரக்டர் தான். சில பேர் சின்னதாக அவரை வாழ வந்து பார்க்கணும். அதை விட இதுதான் பெரிய வீரம். வீரம் என்பது என்னன்னு கேட்டா பயத்தை மறைமையான பயம் இல்லாத பயம். எல்லாருக்கும் பயம். சிலர் பயத்தை பரவாங்க, கத்தி அந்த பயத்தை மறப்பாங்க. கூப்பாடு பயத்தை மறைப்பார். அவங்களுக்கு சித்திகளை தான் அமைதியா இருப்பாங்க. நம்முடைய கவலையை யாரும் சொன்னாங்க அதிகமான மனிதர்களை பற்றி நன்கறிந்தவர். நாம் கூட பழகிற தோழர்கள் எல்லார பற்றியும் தெரியும். யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்க வேண்டுமோ கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. வேற யாரும் கேட்டா அவங்க இல்லப்பா நடக்காததை அந்த மாதிரி நபிகள் சொன்னார்களா 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் அந்த 5 பேரை பற்றியும் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்பிக்கை எழுதியிருப்பார்கள் என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். இப்போ அவருடைய பயணம் எங்க நோக்கி போகுது? மரியாதை நோக்கி போகுது. தேடி இருந்தவங்க என்னன்னா 100 வருடத்துக்கு ஆசைப்பட்டு தேடி இருந்தாங்கல்ல, அவன் என்ன சோர்வு வீட்டு போயிட்டான். அவ்வளவுதான். தைரியமா பயணம் தொடர்ந்து வழியில் சின்ன சின்ன நிகழ்வு, அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் போதுதான் நிறைய நாங்கள் சொல்லிட்டோம். அவங்களுக்கு சுராத்தாவுடைய சுராத்தா என்பவர் யாருன்னா ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு மனிதன். குதிரை நிலம், வாழ்க்கை காட்டவர்கள் பாஷையில் புரிய சொல்லணும்னா காட்டவர்கள் பழங்குடியினத்தை சார்ந்த அவர் வெளியூருக்கு போயிட்டு அவருடைய ஊருக்கு வரக்கூடிய வழியில பார்த்தா இந்த 2 பேரும் போறாங்க. யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் முகத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய உறுதிகள் யாரோ ஒரு பெரிய ஒரு விஐபி இது போறாங்க. அது சாதாரண எடுத்து வந்து சாயங்காலம் ஊர்ல கிராமத்துல உட்கார்ந்து பேசுவாங்க. அங்கங்க இடங்கள் இருக்கும். அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னா மாதிரி அக்காமா 2 பெரிய மனுஷங்க அவளை முடிச்சுட்டா 3 ஆளுக்கு 100 கொடுத்தாமா அவன் 2 ஊரை கொலை செஞ்சு ஊரை விட்டு தப்பி போறாங்களா கேட்டு நம்ம கண்ணுனால
நமக்கு வேற பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது, பெரிய பெருமக்கு ஆள் மாதிரி தெரியுது, ஈஸியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போய் என்ன பண்ணாரு, இப்ப நமக்கு சபையில இருக்கிறோம், ஒரு திடீர்னு ஒரு வேலை வந்து எந்திரிச்சு எப்படி போறோம், என்ன பண்ணுவோம், ஹலோ சொல்ல மச்சான், மச்சான் அதுக்கு எதுக்குமோ போய் உட்காந்து ஒரு மச்சான் மாமா முடியாத ஒருத்தருக்கு தப்பிக்கிறது இந்த போராட்ட செய்த அவருக்கு முன்னாடி அப்படின்னு நிறைய தெரிவிப்பார். ஒரு டெக்னிக் ஒவ்வொரு போல ஒரு டெக்னிக். அவர் என்ன பண்ணாருன்னா கண்ண ஊகாக ஏதோ அவருக்கு ஒரு தேவை பாத்ரூம் அந்த மாதிரி அப்படியே அடிக்கிட்டு போவாங்க. எது சொல்றாரு, அந்த ரெண்டு பேரை முடிச்சு கொடுத்து போறாங்க, முடிச்சு கொடுத்தா 200 ஒட்டகம் கிடைக்குமா. இந்த கிராமத்துல ப்ராஃபிட் இல்லாம பாருங்க, மண்ணாடி மண்டி கருவுறாரு மைண்ட் அவருக்கு வேலை வந்து முதலுக்கு ஒழுங்கு மண்ணாடி மண்ணே சாப்பாடு தான் போடலாம். மைண்ட் அவருக்கு வேலை என்ன பண்ணாரு, எனக்கு முதலுக்கு ஒழுங்கு மக்காவை பெரிய நீக்கிறெல்லாம் போட்டு போய் சடங்கி ஓட்டி விட்டு திரும்பினா இந்த மைண்ட் அவருக்கு வேலை என்ன பண்ணாரு, நாமளே பிடிக்க போறேன் வீட்டுக்குள்ள வந்தாரு, முதலுக்கு சேனம் கூட்டினாரு. முதலுக்கு சேனம் கூட்டினா ஒரு 15 நிமிஷம் ஆகும். ரெடி பண்ணணும், அதை வந்து பார்த்து எக்ஸாம் பார்த்து பண்ணிக்கணும். ஆண் குதிரை ஒரு மாதிரி இருக்கும், பெண் குதிரை ஒரு மாதிரி இருக்கும். ஆண் குதிரையை பொறுத்த வரைக்கும் போருக்கு வந்து ஆண் குதிரையில தான் ஆட்கள் போவாங்க, பெண் குதிரையில வந்து போருக்கு போக மாட்டாங்க. ஏன் பெண் குதிரையில போக மாட்டாங்கிறதுலாம் நிறைய சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஆண் குதிரை கலைக்கிற சத்தத்தை பெண் குதிரை கேட்டுச்சுன்னா பெண் குதிரை போனாலும் அந்த ஆண் குதிரை நீங்க அதை பார்த்து ஓடிட்டு இருக்கணும். இதெல்லாம் கதை இல்லை, இதெல்லாம் அரபுல வரலாற்று செய்தி. ஒரு ஆண் குதிரையை பார்த்து சேனமோ 15 நிமிஷம் ஆகும் சேனம் போடுறதுக்கு. அதை எடுத்து ரெடி பண்ணணும், துணிக்கு பிடிக்கணும், காலுக்கு வைக்கணும், எல்லாத்தையும் மழை வேலையை செஞ்சுட்டு டக்குனு குதிரை எடுத்து பாஞ்சு போறாரு. பாஞ்சு போனா இந்த ஆபத்துக்கள் எதை பற்றியும் கொஞ்சமும் கவலை இல்லாமல் அந்த வீட்டுகளும் அப்படி பேசிக்கிட்டே ஆயா போயிட்டு இருக்காங்க. யாரு ரசூலுல்லாஹி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வேகத்தை பார்த்தாலே சொல்லலாம் தெரியுது, இவன் தப்பான நோக்கத்தெல்லாம் ஒரு ஆள் பார்த்தா தெரியலாம் நடக்கிறது செருப்பு கட்டுறதே கண்டுபிடிப்பாங்க. என்ன செருப்பு கட்டுறதே தெரிஞ்சு போயிடும் ஆள் எப்படின்னு, கை வீசினா அதுவே தெரிஞ்சு போயிடும். வயிற்றுல ஊசிக்கிட்டு போவாங்க, கண்டுபிடிச்சிடலாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க. அவன் வர வேகத்தை பார்த்தா இஸ்லாமுக்கு தெரியுது, இவன் தப்பான நோக்கத்தை வந்தான். அல்லாஹ் நல்லா சொன்னாங்க, பூமி கால்களை இயக்க பிடிக்கும், குதிரையின் கால்களை இயக்க பிடிக்கும். வேகமா வந்து குதிரை தப்பு என்ன நேரத்தில் வேகமா சொல்லி இருக்குது தப்பு பண்ணாலும் வேகமா போட்டு வீடா வந்து அப்பதான் அவனுக்கு தெரியுது, நம்ம முதல்ல போட்ட கணக்கு தான் சரியானது, ஏதோ பெரியா இருக்குது பெரியா நாம நினைச்சதுதான் தப்பு, 2வது வருடத்தான் தப்பு புரியுது. அவங்க விட சொல்லுங்க விட சொல்லுங்க இப்போ அவர் விடுதலை செய்ததுக்கு அப்புறமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்ன வேணுமோ கேளுங்க அவங்களுக்கு அப்படியே ஆட்சி மாறும். முடிச்சு கொடுத்தா எவ்வளவு கொடுத்தோம் இன்னொரு இடத்துல என் உயிரை காப்பாற்றுனேன் மனிதர் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் உங்களுக்கு தரேன். இன்னும் ஏரியாவுக்கு தான் மேலே தாதா அவர் தாதா தாதா புரியுதுங்களா, ஏரியாவுக்கு பெரிய மனுஷன் இந்த கிராமத்துக்கு அவர் தான் தலைவர். பெரிய திறமையான ஆலோசனை இல்லை.
சொன்னாங்க அவர் என்ன சொல்லுவாங்க அவர் கொடுக்குற அளவுக்கு ரசூலுல்லாஹ் எங்களை பற்றி யாரும் கேட்டால் அந்த தகவலை மறைத்து விடுகிறேன் சொல்லுவாங்க. அதை கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படின்னு அனுபவம் தான். எதுக்கு எங்களை பற்றிய செய்தி மறைப்பாயாக சொன்னாங்கன்னா சாதாரணமான சம்பவமாக யாருமே சொல்ல மாட்டோம். எங்க பைக்ல போயிட்டே இருக்கோம், அப்படி நாளை வளர்ச்சி வந்தேன், அப்படி வீடு வந்து சேர்ந்தேன், செய்தி இல்லை. வளர்ச்சி ரொம்ப ஒரு மாடு கூட வந்துச்சு, நீங்க கீழே விட மாட்டீங்க, அங்கே பிரேக் போட்டு அப்படி திரும்பினார்களே, மாடை மேலே இது சீனு, இது அவங்க தான் நெய்வாங்க. ஏதாவது ஒரு பிரமாண்டமான ஒரு காட்சி வந்துச்சுன்னா அது 4 பேருக்கு சொல்ல பார்ப்போம் இருக்கா இல்லையா? இவருக்கு பிரம்மாண்டமான செய்தி நடந்ததா இல்லையா? சாவு இருக்கு இருக்காரு, இந்த பிரமாண்டமான செய்தியை, இந்த அதிசயத்தை கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் மனைவி கிட்ட சொல்லுவார். நான் பெரிய வீரன் போராட்டம் ஆயிடக்கூடாதுன்னு வேற யாரும் சொல்லலாம். கண்டிப்பா யாரும் சொல்லுவாரு. அந்த சொன்னா பிபிசி சொல்ல மாட்டேன். அந்த எழுதி எழுதிக்கப்பட வளர்த்தாங்க. அவங்க இதனால ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா இந்த நம்முடைய பயணத்திட்டம் விடைபெற்று கொள்ளக்கூடாதற்காக அவர் சொன்னாங்க, நீ அப்படி சொல்லாத, நாங்க போதே அப்படி சொல்றோம். பொதுவாக யாரிடத்திலும் உதவி கேட்பவர்கள் அல்ல. கேட்காமல் தனக்கு யாரேனும் உதவி செய்தால் அதை விட பல மடங்கு வேறு உதவியை செய்து விடுவார்கள். இப்ப அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட போதா சொல்லிட்டார், என்ன உதவி யாரையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா உதவி. ரசூலுல்லாஹ்வுக்கு அவருடைய பழக்கம் என்ன? பெரிய உதவி சொல்லு. அவர்களும் ஒரு உதவி செய்தார்கள். அவர்களும் ஒரு உதவி செய்தார்கள். சொன்னார்கள், நீ எப்போது எந்த கொள்கையை எங்களை காட்டிக் கொடுத்து உழைக்கலாம் என்று நினைத்தாலோ அந்த கொள்கை வாழும் கொள்கையாக மாறும். இந்த கொள்கை ரோமையும் பாரசீகத்தையும் அடையும். பாரசீக மன்னனுடைய நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய பாரசீக மன்னனுடைய கைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் என்று சொன்னார். மன்னராக சில அடையாளங்கள் இருக்கு. இந்த போட்டு நல்லா பாடம் எடுத்து போட்டுக்கணும், 15 ரூபாய் வெளிநாட்டு லட்சம் போட்டுக்கணும், ஒரு இலக்கிய தெரியுமா வாங்கிக்கணும், எல்லாத்துக்கும் பாடங்கள் இருக்கு. பாரசீக மன்னன் மற்றவர்களிடம் தன்னை எப்படி ஏற்படுத்திக் கொள்ளாங்கன்னா அங்க காப்புகள் அணியப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிஸ்ராவினுடைய தங்க காப்புகள் சுராபா உனக்கு அணிவிக்கப்படும் என்று சொன்னார். அவருக்கு கிஸ்ரா சொன்னா யாரோ ஒரு பக்கத்து கிஸ்ரா வந்தா அம்மா காப்புன்னு நினைக்கிறாரு. கிங் ஃபைசல் இருக்காரு, நமக்கு இருக்காரு தௌரில, நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபைசல் வைக்கிறோம் இல்லைங்களா? பக்கத்து கைசலா இருக்கும், பக்கத்து கைசலா இருக்கும் சதாம் ஹுசைன். ஏகப்பட்ட சாப்பிட்டு இருக்கலாம் பைக்ல, புரியுதுங்களா? விளையாட்டு மட்டும் தான் இருக்காரு சமுதாயத்துல. கலாம் இருக்காரு, சதாம் ஹுசைன் இருக்காரு, எல்லாம் அந்த மாதிரியான பக்கத்து கைசலா இருக்கும், பக்கத்து கைசலா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க யாரு பாரசீகத்தினுடைய அவனையா நீங்க சொல்றீங்க, வேற யாரையும் சொல்லலாம். உமர் ஆட்சி காலத்தில் இஸ்லாம் ஒரு நாள் ஒன்றுக்கு 364 சதுர மைல் உலகத்தில் பரவியது.
ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்? சதுர மைல். சதுர கிலோமீட்டர் அல்ல, கிலோமீட்டர் கிடையாது, சதுர மைல்கள். 364 சதுர மைல்கள் ஒரு நாளைக்கு உமருடைய ஆட்சியில் இஸ்லாம் பரவிச்சு. நீங்க 364 24 வகுத்து பாருங்க, ஒரு மணி நேரத்திற்கு இஸ்லாம் எத்தனை மைல்கள் பரவியது என்று கணக்கு பார்க்கலாம். நீங்க ஒன்று பாருங்க, அப்போ மணிக்கணக்கு இஸ்லாம் பரவிய காலகட்டம். பாரசீக மன்னன் கைது செய்யப்பட்டான். அவருடைய கைகாப்பு இருக்கின்றன, என்ன செய்யலாம் என்று கேட்டார் கலிஃபாக. எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்கு பங்களிப்பு கொடுக்கிற வலியுள்ளாக ஆகுங்கள். அந்த மன்னன் அணிந்திருந்த கை காப்புகள், தங்க காப்புகளை மாத்திரம் மதீனாவுக்கு கொடுத்ததற்கு என்று சொன்னார்கள். மதீனாவுக்கு தங்க காப்பு வந்துச்சு. கூப்பிடு சுரக்காவை. அவர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார். சுரக்கா வந்தார். வா, கையை நீட்டு, இந்த புடி தங்க காப்பு அணிந்தார்கள். தங்கத்தை அணிவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே நபர் அவர்தான். ஆம்பளை இல்ல. நம்ம எல்லாருமே ஒரு சுரக்கான போறோம். நல்ல காப்புகளை அணிவித்து சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நேற்றைய தினம் வரை நானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பாரசீக மன்னனுடைய கைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தங்க காப்புகள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய திருக்குறளை வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு காட்டவரின் கைகளிலே மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லாம் பொறுப்பு. அந்த சுராக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைக்கு செய்த உதவி அது. மறைத்தார் என்பது உதவி. அதை கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா, அது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் உதவி செய்யல. இவன் ஊரே இல்லாம 50 பேர் வந்திருப்பான். 50 பேருக்கு அந்த தான் 50 பேருக்கு தான் வந்திருப்பான். இவருக்கு வந்ததுனால 40 பேருக்கு வந்திருப்போம். அந்த 50 பேருக்கு அவர் காப்பாற்றிருக்காரு இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அனுப்பியவர்களே, இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நடைபெற்ற பயணம் தான் இதற்கு பயணம். நம்ம எதுவரைக்கும் பாதிக்கிறோம்னா வந்து சேரல. முன்னாடி பாதிக்கிறதே விட்டு நம்ம எல்லாத்துக்கும் போயிருந்தா மதினாவுக்கு போய் விட்டு போறதாங்கிறது நேரம் தான் முடிவு செய்யணும். மணிக்கு ரொம்ப ஆச்சு, உலகி நான் நேரம் சாப்பிட நெருங்கிவிட்டது. மொத்தத்தில் சுருக்கமாக சொன்னால் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் பாத்துக்குமா, அல்லாஹ் பாத்துக்குவான்னு எல்லாத்துக்குமே அல்லாஹ் வச்சுக்கிட்ட கூடாது. அல்லாஹ் பாத்துக்குவான். ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? எதிர் திசையில் பயணித்தார். காலனி படங்களை வைக்க சொன்னார்கள். சாப்பாடு கட்டித்தருவதற்கு வெளியிலே கையில் வாங்காத அந்த புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்கள். ஒட்டகத்தை 3 நாள் வச்சு வெளியே உருவாக்கி சொன்னார்கள். யாருக்கும் தெரியாமல் பயணத்தை ரசிகராக வைத்துக் கொண்டார்கள். 3 நாட்கள் கோயிலே யாரும் பார்க்க முடியாத இடத்தில் சென்று பதுங்கி பார்த்தார்கள். இவ்வளவு செய்த பிறகும் எதிரிகள் வந்த போதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் பார்த்துடுவான். நான் எதையுமே செய்யாம வீட்டிலே உணவு காலம் போட்டு என்ன இஸ்ரேல் பாபரி மசூதி அல்லாஹ் உதாரணம் அல்லாஹ் ஒளிவாசத்துக்கு கோயில் இருக்கிறோம். அல்லாஹ் நீங்க இதெல்லாம் பார்த்துதான் பார்க்கறது வேற இல்லையா? உலகத்தையும் கட்டி ஆளக்கூடிய பெரும் பொறுப்பை சுமந்தக்கூடிய அல்லாஹ் நமக்கும் பணிகளை தந்து கொண்டார். நீங்க புத்தகத்தை கட்டி கொடுங்க. அல்லாஹ் இங்கே நம்பிக்கையும் அல்லாஹ் பார்த்துதான் யாரும் கூட்டாக வருவதில்ல. எல்லாருக்கும் கவனம் இல்லை. அவருக்கு தான் தூங்கலாம். ராத்திரி அடுப்பு சாப்பாடு சமையல் பண்ண அடுப்பு வந்து அல்லாஹ் போட்டு நினைக்காம வருது இல்லையா? பசி எடுத்தா அல்லாஹ் போட்டு யாரும் சாப்பிடாம மார்க்க விஷயங்களுக்கு வந்து அது தப்பு. இஸ்லாமிய நெறியில் சரியல்ல என்பதை உணர்த்துகின்ற மிக முக்கியமான பாடத்தை தாண்டி இருப்பதுதான் இதற்கு பயன். அதனால அல்லாஹ் சொன்னான்,
வைக்கிறதுக்கு பண்ணாமல் தான் அவங்களோட எந்த கான்டாக்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டது? சகாபாக்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லப்பட்டது. அப்படி நிறைய வாழ்க்கை பாடங்களை தாண்டி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு சம்பந்தமான நிகழ்வுகளில் நாம படிப்பினைகளிலிருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையை அடாப்ட் அன்றாட வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், நல்ல வாழ்க்கைகளில் எல்லாம் அல்லாஹ் அனைவரும் படைத்து வருகிறாங்க. வாசக்காரமான எல்லாருமே இஸ்லாம் சாப்பாடு நாலாவது நபரை ரசூலுல்லாஹி அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவர் உள்ள வச்சிருக்கிற மகன் அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டிகளை அவன் நடந்து போற காலத்துல மேலே வந்தது. அவர் தான் சாப்பாடு முன்னிட்டு கொடுக்கும். தினந்தோறும் சாப்பாடு 3 வேளை, 2 வேளை ஒரு